ಏನಪ್ಪಾ ಗಣೇಶ ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವೋ ಮಹೇಶ್ವರ குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ராமாயணம் போன வாரம் நான் சொன்னேன், உன்னோட 4 குழந்தைகளில் கரிய செம்மலரிய ஆற்றல் படைத்த ராமனை அனுப்பு அப்படின்னு முடிச்சிருந்தேன். ராமனை அனுப்புன்னு அவர் சொன்ன உடனே தசரதற்கு அப்படியே புண்ணில் வேல் பாய்ஞ்சா மாதிரி இருந்தான். மன்னனை துக்கம் அப்படியே வாட்டி வதச்சுது. தாங்க முடியாத துக்கம். அப்படியே விஸ்வாமித்திரரோட திருவடியில் விழுந்து கவலை கடலில் ஆழ்ந்துட்டார். குருநாதா, ராமன் பச்சை குழந்தை, போர்முகம் தெரியாதவன், மாயத்தில் வல்ல அரக்கர்களை வெல்லும் திறனும் தெரியாது அவனுக்கு. நான் பல போர்களில் வெற்றி பெற்றிருக்கேன், நான் வரேன்னு அரக்கர்களை கொன்று வேள்வியை முடித்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். தசரதா, ராமனை என்னோட அனுப்பாததால் விஸ்வாமித்திரர் வெகுண்டு எழுந்தார். அவரோட கோபக்கணல் லோகத்தை அப்படியே வெதுப்பிட்டு அக்னி போல. சூரியன் என்ன பண்ணான், மேலே அண்டத்துக்கு போய் மறைஞ்சுட்டான். நிலம்லாம் நடுங்கித்து, யானைகள் அஞ்சு ஒடுங்கின, அண்ட சராசரங்கள்லாம் அப்படியே அசைஞ்சுது. வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரன் கோபத்துக்கு பயந்து, தசரதா, ராமனை விஸ்வாமித்திரரோட அனுப்பி வச்சுடும், அதனால் ராமனுக்கும் அதித்த குலத்துக்கும் நன்மையே உண்டாகும், என் பேச்சை தட்டாத அப்படின்னு சொல்கிறார். உடனே தசரதர் சுமத்திரரை பார்த்து ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைச்சிட்டு வர உத்தரவு போட்டார். சுமத்திரன் கௌசல்யாட்ட போய் அரண்மனைக்கு போய் தகவல் சொல்ல கௌசல்யாவிடம் சொல்லிவிட்டு ராமனை அழைச்சிட்டு வந்தார். ராமர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், அப்பா தசரதன் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணுறார். தசரதர் ராம லக்ஷ்மணன் கரங்களை பற்றி விஸ்வாமித்திரோட கரத்தில் கொடுக்கிறார். சுவாமி, இவாளுக்கு தாய், தந்தை, குரு எல்லாம் நீங்கள் தான். இவர்களை பெறுவதற்கு நான் 60,000 வருஷம் தவம் செஞ்சேன். என் உயிரையே தங்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன், மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு தழுதழுத்த குரலில் சொல்கிறார். விஸ்வாமித்திரர் விடை பெற்றுட்டு புறப்பட்டார். வாகனங்கள்லாம் போனாக்க எறும்பு, புழு, பூச்சி முதலிய சின்ன சின்ன உயிர்கள்லாம் போயிடும். அதை தொட்டு அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் தேர்லெல்லாம் போகமாட்டா, நடந்தே தான் போவா எங்கே போனாலும். விஸ்வாமித்திரர் நடந்தே போவதால் ராமலக்ஷ்மணன் தொடர்ந்து போனான். போகிற வழியில் மிக புனிதமான சரையு நதியை பார்த்தா. அதில் நீராடி மகிழ்ந்து ஒரு மலர் சோலைக்கு வந்தான். அங்கே காயத்ரி மந்திரத்தை ஜபித்து சூரியனுக்கு அர்க்கியம் கொடுக்கணும். சூரியனுக்கு அர்க்கியம் கொடுத்தாக்க காணாமல் கொடு, கோணாமல் கொடு, கண்டு கொடு அப்படின்னு ஒரு பழமொழி. அப்படின்னாக்க சூரியன் உதிப்பதற்கு முன் சூரியனுக்கு அர்க்கியம் கொடுப்பது காணாமல் கொடுப்பது, சூரிய பகவான் உச்சியில் இருக்கும் பொழுது அர்க்கியம் கொடுப்பது கோணாமல் கொடுப்பது. சூரிய பகவான் மேற்கடலில் முழுகும் பொழுது சூரியனை பார்த்து கொண்டே அர்க்கியம் கொடுப்பது, அர்க்கியம் கொடுக்கணும். அசோக கொழுந்தையும் மரக்குழந்தையும் மாங்கொழுந்தையும் விரித்து அரசகுமாரர்களை அதில் படுக்க வச்சார். கிழக்க தலை வச்சு படுப்பது நல்லது. கண்கள் இடது பக்கம் கீழே இருக்குமாறு படுத்துட்டார். பிராணவாயு சூரிய நாடியில் ஜபம் செஞ்சுட்டே படுத்து உறங்கினார். ராமருடைய கால் மாட்டில் இளைய பெருமாள் படுத்துண்டு தூங்கினார். அரசகுமாரர்களை அரக்கர்களும் பேய்களும் விலங்குகளும் இருக்கின்ற காட்டில் உறங்க வச்சுட்டு முனிவருக்கு உறக்கம் வருமா என்ன? ராமருடைய தலைமாட்டில் உட்காந்துட்டு ராமரையே பார்த்துட்டு இருந்தார். ராமருடைய திருமுகத்தில் கருணை வழிஞ்சு கொண்டிருந்தது. மற்றவா தூங்கினா கருணை வருமா? ராமரே, உன் தந்தை தசரதன் நான் போட்ட உருட்டலுக்கு பயந்து இந்த பொல்லாத கானகத்தில் உன்னை எப்படி அனுப்பினானோ? அவன் கல்மணம் படைத்தவன். நீ எனக்கு மகனாக பிறந்திருந்தால் 1000 விஸ்வாமித்திரர்கள் வந்தாலும் உன்னை இந்த கானகத்துக்கு அனுப்ப மாட்டேன். நீ பார்க்கடலில் பாம்பரையில் துயன்று பரம்பொருள் உலகம் காக்க மனிதனாக பிறந்து ஒரு சுகமும் இல்லாத இந்த வெப்ப கானகத்தில் வெறும் தரையில் உறங்குகிறாயே என்று மனத்திற்குள் கூறிக்கொண்டு கண் விழித்து கொண்டிருந்தார். விடியற்காலை 3 பேரும் எழுந்து நீராடி காயத்ரி மந்திர ஜபம் செஞ்சு புறப்பட்டார்.